தளபதி அழைக்கிறார், தளபதி இங்க வர்றாருன்னு சொன்னா போதும், கூடுற ஒரு அன்பான ஒரு கூட்டம் தான் எங்களுடைய தளபதி குடும்பம். ஈரோடு மாவட்டத்துக்கு தலைவர் தளபதி அவர்கள் 18ஆம் தேதி வருகிறாரு. அன்னைக்கு எங்கள் அண்ணன் கேஎஸ்ஏ எந்த அளவுக்கு கலக்குவார்ன்றதை நீங்கள் அன்னைக்கு பார்ப்பீங்க. அதனால் தயவு செய்து எதையாவது போட்டு பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க சார். நாங்கள் எல்லாருமே சரி சார், எல்லாரும் நாங்கள் ஒன்று. எங்களுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தாங்க நாங்கள் செய்வோம். அதனால் நீங்கள் எத்தனை யூடியூப் சேனலில் எதை மாதிரி ஒன்றாலும் போட்டுங்க, நாங்கள் அப்படியே அண்ணன் கூப்பிட்டு அடுத்த 5வது நிமிஷம் போய் அங்கே நான் நிற்பனே ஒழிய அண்ணன் ஏன் கூப்பிட்றாரு இப்போ தான், அதெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் தலைவரை நம்பி வந்தவர்களை நாங்கள் யாரையும் கைவிட மாட்டோம். அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால் நீங்கள் எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது பண்ணலாமான்னு தயவு செய்து எண்ணம் கொள்ளவே கொள்ளாதீங்க. எதுவாக இருந்தாலும் சேர்த்தாங்க, எங்களுக்கு எங்கள் தலைவர் முகம்தான். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயார். எங்கள் அண்ணன் 45 வருஷம் 40 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாருங்க. அவர் கூட 30 பேர் 40 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் அதை மேடையில் சொல்கிறாரு. அது யாரால் எடுக்கிறாங்க? தலைவர் தளபதியால் தானே. அதுன்றதான் எங்கள் அண்ணனே சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு புரிதல் எங்களுக்குள்ளார இருக்குதுன்றதை தயவு செய்து நீங்கள் பார்த்துங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடுது, வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார்னு. இது உங்களுக்கு தெரியாதா சார்? இது வேட்பாளர் யார் சார் அறிவிப்பா? எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தாங்க அறிவிப்பார். அவர் அறிவித்தா தாங்க நாங்கள் எல்லாமே என்ன எந்த பதவிக்கு வரணுமோ அதை தான் நாங்கள் வர முடியும். 234 தொகுதியும் தலைவர் தான் வேட்பாளர், தலைவருடைய முகம்தான் வேட்பாளர். அதனால யாராவது ஏதாவது சொல்றாங்களா, யாரும் நீங்க தயவு செய்து நம்பிடாதீங்க. நான் தெளிவாக சொல்றேன், 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருங்க. எதுக்கு அந்த உச்சத்தை கொடுத்தது? இந்த தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நான் உச்சத்தில் இருக்கும் போதே விட்டுட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லுவோம். கடந்த 32 வருடங்களாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்று முதல் இன்று வரை நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா செந்தில்நாதன் ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரர் இல்லைங்க, சாதாரண ஒரு பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறார், சின்ன கான்ட்ராக்டுக்கார். இன்னைக்கு தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி மாணவ மாணவிகளுக்கு இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், தளபதி என்று பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற செந்தில்நாதன் அவர்களுக்கும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் தளபதி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த திட்டங்கள் எல்லாம் அனைத்து மாவட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரு புயல்னாலும் சரி, ஒரு மழைனாலும் சரி, நம்ம ஆளுங்க எல்லாம் ஒன்றும் பெரிய பணக்கார இல்லை. 500 ரூபா 50 ரூபா இல்லாட்டினாலும் சரி, தளபதி பேரில் மக்களுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உள்ள ஒரு தோழர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றவங்கட்டெல்லாம் பணம் இருக்கும், செலவு செய்யறதுக்கு யோசிப்பாங்க. நாளை காலையில் பட்டினி தினம் சாப்பாடு போடுன்னு சொன்னால் போதும், 2000 பேருக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போடுற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்கே போனாலும் சரி நம்ம கொடியை பார்த்தா போதும்,
நம்ம ஆளுங்கள்லாம் யாரும் இல்லை, பொதுமக்கள் வந்து அந்த கொடியை பார்த்துட்டு இப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. ஏனென்று சொன்னால் எல்லோரையும் பார்த்து விட்டார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஒரு உண்மையான தலைவர் தளபதி கிடைத்து விட்டார். மக்களுக்கு சேவை செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார் என்று எல்லோரும் நினைத்து கொடுக்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். அதனால தயவு செய்து நான் பத்திரிகையாளர்களெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறது, இது வரைக்கும் நான் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. நான் ரொம்ப பயப்படுவேன். உங்களை பார்த்தாலே ஏதாவது ஒன்று சொன்னாலே ஒரு ட்ரோல் போடுவீங்க. ஆனால் இந்த தடவை சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. தயவு செய்து எங்களை எல்லாம் இப்படி அப்படின்னு எதையுமே நீங்கள் போட்டாலும் சரி, நாங்கள் எப்போதும் எல்லோரும் ஒருவராக தலைவருக்கு கீழ் நாங்கள் எல்லோரும் இருப்போம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் சாதாரண ஊர் அல்ல. மானம் காக்கும் ஆடையை உலகுக்கே நெய்து தரும் நெசவாளர்களின் பூமி. சரக்கு போக்குவரத்தில் இந்தியாவின் சக்கரமாக சுழலும் லாரி உரிமையாளர்களின் கோட்டை. ஆணும் பெண்ணும் சமம் என்று அன்றே உலகுக்கு உணர்த்திய அர்த்தநாரீஸ்வரர் அருளும் ஆன்மீக மண். இன்று இந்த திருச்செங்கோடு மண்ணு சிவந்திருக்கிறது. அண்ணன் காலையிலே சொன்னார், எனக்கு அதுதான் குலதெய்வம் என்று சொன்னார். சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குலதெய்வத்துக்கு அந்த சாமி வரம் கொடுத்து இங்கே அண்ணன் இங்கே உட்காந்து இருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சூரிய வெப்பத்தால் அல்ல, நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிவப்பு மஞ்சள் கொடியால் சிவந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நம் கொடிதான் பறக்கிறது. அன்று விக்கிரவாண்டி, அடுத்தபடியாக மதுரை, இன்று திருச்செங்கோட்டிலையும் நம்மளுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. நமது தலைவர் தளபதி அவர்கள் தங்கள் புகழ் உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்கோசம் சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்க வந்திருக்கிறார். இன்று தமிழகம் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் மாறி மாறி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியது போதும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு சாட்சி தான் இங்கு இந்த அருமையான அன்பான கூட்டம் என்பதையும் இங்கே நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது காசு கொடுத்த கூட்டம் அல்ல. தலை நிமிர்ந்து தலைவர் தளபதி என்று ஒரு முகத்தை காட்டினால் கூடுகிற ஒரு அன்பான ஒரு கூட்டம் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யாருக்காவது தைரியம் தில் இருந்தால் ஒரு கூட்டத்தை போடுங்க. ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, பல்வேறு உதவிகளை செய்துன்னு சொல்கிறீங்க. இந்த மீட்டிங்க்கு இந்த கூட்டத்துக்கு வான்னு சொல்லுங்கள். யாராவது வருகிறார்களா என்று பாருங்கள். ஆனால் தலைவர் தளபதி வருகிறார் என்று சொல்லுங்கள். அந்த இடமே தலைவர் எங்களுக்கே எங்களால் இப்போ அண்ணெல்லாம் எங்களால் நான் உள்ளாரிட்டுன்னு எங்களால் வர முடியல. இந்த திருச்செங்கோட்டில் தலைவர் தளபதி வந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாவட்டத்தில் 3 தொகுதி இருக்குது. அந்த 3 தொகுதியையும் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் 2024 இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிறோம் நிர்வாகிகள், உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள். இதுக்கு அனைத்திற்கும் நம் தலைவர் ஒருவர் தான் காரணம். கண்டிப்பாக இந்த 3 தொகுதியும் நமக்கு கண்டிப்பாக வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மைதானே? இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, சேந்தமங்கலம் மற்றும் ராசிபுரம் 3த்திலையும் நம்ம ஜெயிச்சிருவோம்ல. இது தலைவர் தளபதியுடைய கோட்டையாக மாறும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்பது இங்கே நீங்கள் இருக்கிறவங்களை பார்த்தாலே என்னால் சொல்ல முடிகிறது. நான் சும்மா அரசியல் பேச வரவில்லை, பல முக்கியமான தகவலோடு பேச வந்திருக்கிறேன். நெசவு தொழில் ஒரு காலத்தில் விசைத்தரைகளின் சத்தம் திருச்செங்கோட்டின் இதய துடிப்பாக இருந்தது. ஆனால் இன்று நூல் விலை ஏற்றம்,
வரி அதிகரிப்பு, மின் கட்டண உயர்வு, இதனால் பல தறிகள் ஓடாமல் நிற்கின்றன. விசைத்தறிவு கூடங்கள் குடோன்கள் ஆக மாறிக்கொண்டிருக்கின்றன. அதான உண்மை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? லாரி மற்றும் போக்குவரத்து துறை தென்னிந்தியாவிலே லாரி பாடி பில்டிங் செய்வதற்கு பெயர் போன இடம் இது. ஆனால் இன்று டீசல் விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டணம், இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு ஆகியவற்றால் லாரி உரிமையாளர்கள் கடனாளியாக மாறி வருகின்றனர். இது எல்லாம் 2026 எல்லாம் சரி செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் திருச்செங்கோடு மக்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் இருக்காது என்று சொன்னார்களே, செய்தார்களா? சுற்றுச்சூழல் மற்றும் நீர், அருமையான காவேரி நீர் அருகில் இருந்தும் சாயக்கழிவு பிரச்சனையால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு நிரந்தர சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க 50 ஆண்டுகளாக ஏன் முடியவில்லை? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இதற்கெல்லாம் தீர்வு என்ன? ஒரே தீர்வு, தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமர வேண்டும். எந்த ஒரு சான்றிதழ் வாங்கவோ, ஒரு தொழில் தொடங்கவோ நீங்கள் லஞ்சம் கொடுக்க தேவையில்லாத ஒரு நிர்வாகத்தை தளபதி அமைப்பார். 2026 வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. அது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போரும் போர். அந்த போரில் கொங்கு மண்டலம் தளபதியின் கோட்டையாக மாற வேண்டும். அது மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால் அண்ணன் KSA அவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்களின் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் துயரங்களை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். இந்த திருச்செங்கோடு மண்ணு மாற்றுத்திறனாளர் அஸ்திவாரமாக அமைக்கப்படும். ஊழலை ஒழிப்போம். தளபதி ஆட்சி கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக இருக்கும். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, போற இடம்லாம் தளபதி எப்போ நமக்கு தேர்தல் வரும், நாங்கள் தளபதிக்கு தலைவர் தளபதிக்கு நாங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் இருக்கிறது 100 நாட்கள். எந்த ஒரு ஈகோவும் தயவு செய்து பார்க்காதீங்க. உங்களை 1000 பேர் 1000 சொல்லட்டும், நம்ம நிர்வாகியும் கூட உங்களை ஏதாவது சொல்லட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் பாக்கெட்டில் உங்களுடைய நம்மளுடைய தலைவர் தளபதியோடைய படத்தை எல்லாருமே வச்சுருப்பீங்க. அந்த படத்தை எடுத்து ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற அனைத்து கூட்டமும் தலைவர் ஒருவருக்காக மட்டும் சேர்ற ஒரு அன்பான ஒரு கூட்டம். அதனால் அவர் அதை சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லிட்டாருன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒன்னி இப்படி சொன்னார், ஒன்னி அப்படி சொன்னார் என்றது எல்லாமே நடக்கும். அப்படியா சொன்னால் சொல்லிட்டு போகட்டோங்க. நாங்கள் இருக்கிறது எங்கள் தலைவர் தளபதிக்காகத்தாங்க இருக்கிறோம், வேற யாருக்கோசமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கடந்து போய்கினே இருங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. எதை பற்றியுமே நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய சிந்தனை இந்த 100 நாட்களில் மக்களை மட்டும்தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். வீடு வீடாக செல்லுங்கள், அவர்களுக்கு என்ன குறைகள் என்று கேளுங்கள். நம்மளால் முடிந்த உதவிகளை, சின்ன சின்ன விஷயங்களை அவருக்கு நாம் செய்து கொடுப்போம். இங்கே சகோதரி அவர்கள் மாற்றுத்திறனாளி அணி வேண்டும் என்று சொன்னார். நம்மளுடைய கட்சியில் மாற்றுத்திறனாளி அணி உண்டு. அது கண்டிப்பாக இங்கே இருக்கும் பெண் அவர்களுக்கு, தாய்மார்கள் அவர்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் தலைவர் அனுமதி பெற்று அறிவிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் எல்லாமே நம்ம கண்டிப்பாக மக்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, மக்கள் ஓட்டு போட தயார். அதை கரெக்டாக நம்ம மக்கள்கிட்ட
இங்கே யார் வேட்பாளர் என்பது, திருச்செங்கோடு வேட்பாளர் யார் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அவர் யார், நல்லவர், அவர் என்ன செஞ்சிருக்கிறார், என்ன பண்ணியிருக்கிறார், என்ன படிச்சிருக்கிறார், எல்லாத்தையும் வீடு வீடாக போய் சொல்ல வேண்டியது தான் உங்களுடைய கடமை. என்ன சின்னம் என்பது சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அருமையான சின்னம் கண்டிப்பாக வந்துவிடும். அந்த சின்னம் கட்சி ஆரம்பித்த உடனேயே 15 நிமிடத்தில் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரே கட்சியுடைய பேர் எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் அந்த சின்னத்தை, அந்த சிம்பிளை ரொம்ப சீக்கிரமாக நம்ம அதை ரீச் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்கள் அந்த சின்னத்தை மக்களிடம் சென்றடைய செய்வது உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். தலைவர் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு ஒரு அடையாளம், பொதுச் செயலாளர்ன்றது இந்த தெருவில், இந்த தெரு பேர் என்ன, அதே மாதிரி தான் எனக்கு அதில் ஒரு பேர், அதுதானே ஒழிக்க. தலைவர் கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலை என் கூட வரும், இல்லைன்னா வராதுங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த திருச்செங்கோடு தொகுதியை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக 2026 அவங்க அந்த வேட்பாளர் யார் தலைவர் அறிவிக்கிறாரோ அவரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் செஞ்ச பிறகு எங்களுடைய கடமை, நாங்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். அதனால் எதையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எப்படியே இந்த யூடியூப்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி சில பேர் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் உங்களை பற்றி போடுவாங்க, என்னை பற்றி போடுவாங்க, 2 புகழ்ந்து பேசுவாங்க, 10 திட்டுவாங்க. எதை புகழ்றதையும் பார்க்காதீங்க, திட்டுறதையும் பார்க்காதீங்க. 100 நாட்கள் தலைவர் தளபதி அந்த சின்னம் என்ன, மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்வோம் என்பதை எடுத்து சொல்லி ஓட்டு வாங்கிறது உங்களுடைய கடமை. திரும்பவும் சொல்கிறேன், மக்கள் ஓட்டு போட தயார். வேறு எந்த கட்சியும் அவங்க நம்பவில்லை. யாராக இருந்தாலும் சரி, தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக யார்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எங்களுடன் நிறைய கூட்டணி யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் வர தயார். அவங்களுக்கு கொஞ்சம் சில இடத்துல சில சங்கடங்கள்லாம் இருக்கும், என்னடா இது இவர் கூட போகிறதான்னு. ஆனால் கடைசியில் எல்லாமே நம்ம கூட வந்துடுவாங்க. அதுக்கு அண்ணன் KS அண்ணன் இங்கே இருக்கிறாரு, அவர் இருந்த கட்சியிலேருந்து பாதி பேர் அண்ணன் கூட வந்துடுவாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வேணாம். நம்மளுடைய தலைவர் தளபதி 2026 முதலமைச்சர் ஆவது உறுதி என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போட்டு வாழ்த்து